வெல்கம் டு தமிழ் ஜாப்ஸ் இன்சைடர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம இப்போ ரீசெண்டாக வெளிவந்திருக்க ஒரு சூப்பரான பர்மனன்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு அதிகாரி லெவலில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. வேரியஸ் டிசிப்ளினில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்குது. ஒவ்வொரு போஸ்டிங்கை பொறுத்து சேலரி அண்ட் குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு வேரி ஆகுது. சேலரியை பொறுத்த வரைக்கும் மினிமம் பார்த்திங்கன்னா பெர் மந்த்துக்கு 62,500 பேசிக் பே மட்டுமே சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் எக்கச்சக்கமாக உங்களுக்கு அலவன்சஸும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இந்த போஸ்ட்டுக்கு ஆன்லைன் மூலமாக நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். பர்மனெண்ட்டான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். விண்ணப்பிக்க உங்களுக்கு February 26 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்க 38 மாவட்டத்தை சார்ந்த ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் நான் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறதும் விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிஐலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நான் சிஎஸ்சி கேட்டரில் ரெக்ரூட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. வேரியஸ் டைப்பில் போஸ்டிங்ஸ் இருக்குது. அதாவது உங்களுக்கு லீகல் ஆஃபீஸர், மேனேஜர், அசிஸ்டன்ட் மேனேஜர்னு சொல்லி வேரியஸ் டைப்பில் போஸ்டிங்ஸ் இருக்குது. இந்த போஸ்டிங்ஸ் எல்லாமே கிரேட் ஏ அண்ட் கிரேட் பி கேட்டகரியில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிச்சுக்கலாம். மொத்தமாக வேக்கன்சிஸ் பார்த்திங்கன்னா 21 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இதில் லீகல் ஆஃபீஸர் இது பார்த்திங்கன்னா கிரேட் பி கேட்டகரியில் வரும். 6 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து மேனேஜர் சிவிலில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 வேக்கன்சிஸ் இருக்குது. மேனேஜரில் எலக்ட்ரிக்கலில் பார்த்திங்கன்னா 1 வேக்கன்சிஸ். அசிஸ்டன்ட் மேனேஜர் ராஜபாக்ஷாவில் 4 வேக்கன்சிஸ். அசிஸ்டன்ட் மேனேஜர் புரோட்டோக்கால் அண்ட் செக்யூரிட்டியில் 8 வேக்கன்சிஸ். ஓகேங்களா? ஓவராலாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் அண்ட் யூஆர் கேட்டகரிக்கு 10 வேக்கன்சிஸ் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. இடபிள்யூஎஸ்க்கு 1, ஓபிசிக்கு 6, எஸ்சிக்கு 3, எஸ்டிக்கு 1. அதேமாதிரி பிடபிள்யூடி கேட்டகரியில் உங்களுக்கு ராஜபாக்ஷாவில் 1 வேக்கன்சிஸ் இருக்குது. இது ஒரு பர்மனெண்ட்டான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ ஆல் இந்தியன் சிட்டிசன்ஸ் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். அவங்க கேட்குற ஏஜ் லிமிட், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே February 1, 2026 இந்த டேட்டில் நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். ஓகேங்களா? இந்த போஸ்ட்டுக்கு February 6 February 26 வரைக்கும் ஆன்லைனில் நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். போர்ட்டல் ஓப்பனில் இருக்கும். இந்த ஜாபுக்கான எக்ஸாமினேஷன் பார்த்திங்கன்னா March 14 நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா லீகல் ஆஃபீஸர் கிரேட் பி போஸ்ட்டுக்கு 20-32 வயது வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். டேட் ஆஃப் பர்த்தை பொறுத்த வரைக்கும் February 2, 1994 February 1, 2005 இந்த டேட்குள்ளே பிறந்தவங்க எலிஜிபிள். ஓகேங்களா? ஸோ இதுலேயுமே பார்த்திங்கன்னா ஜாப் ரெக்ரூட்மெண்ட் எல்லாமே ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பேச்சுலர் டிகிரியில் நீங்கள் லா முடிச்சிருக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த டிகிரியில் 50% மார்க் வச்சுருக்கணும். ஓகேங்களா? எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேட்டகரினா 45% மார்க் வச்சுருக்கணும். அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸுமே கேட்குறாங்க. பார் கவுன்சிலில் அட்வொகேட்டாக என்ரோல் பண்ணியிருக்கணும். 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கான டெஸ்ட் சிலபஸ் இது தான். அதாவது ஆன்லைன் எக்ஸாமினேஷன், ஆஃப்லைன் எக்ஸாமினேஷன், இன்டர்வியூ. ஸோ பேப்பர் 1 உங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாமாக இருக்கும். பேப்பர் 2 ஆஃப்லைன் எக்ஸாமாக இருக்கும். அடுத்து இன்டர்வியூ. இந்த 3 ஸ்டெப்புமே உங்களுக்கு எல்லா போஸ்ட்டுக்குமே ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ ஆன்லைன் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ஜெக்டிவ் டைப்பில் இருக்கும். ஆஃப்லைன் எக்ஸாமினேஷன் டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் இருக்கும். அடுத்து இன்டர்வியூ. ஓகேங்களா? ஸோ அதோட டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்து மேனேஜரில் சிவில் கிரேட் பி கேட்டகரியில் போஸ்டிங்ஸ் இருக்குது. 21-35 வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள். இந்த போஸ்ட்டுக்கு February 2, 1990 February 1, 2005 இந்த டேட்குள்ளே பிறந்தவங்க எலிஜிபிள். ஜாப் ரெக்ரூட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. செக் பண்ணி பாருங்கள். குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பிஇ பிடெக்கில் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். 60% மார்க் வச்சுருக்கணும். எஸ்சி எஸ்டினா 55% மார்க் வச்சுருந்தாலே எலிஜிபிள். எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க சொல்லியிருக்க ஃபீல்டில் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸுமே கேட்குறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதோட டெஸ்ட் ஸ்ட்ரக்சர் பேப்பர் 1 பேப்பர் 2 இன்டர்வியூ அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு டீட்டெயில்ஸுமே இங்கே டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. சிலபஸ் டீட்டெயில்ஸுமே இதே நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த எக்ஸாமுக்கு நெகட்டிவ் மார்க் சொல்லியிருக்காங்க. 1/4 மார்க் டிடெக்ட் பண்ணுவாங்க ஒரு ராங் ஆன்சருக்கு.
அடுத்து பார்த்தீங்கன்னா மேனேஜரில் எலக்ட்ரிக்கலில் வந்து கிரேட் பி கேட்டகரியில் போஸ்டிங்ஸ் இருக்குது. 25 வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள். February 2, 1991 February 1, 2005 இந்த டேட்குள்ளே பிறந்தவங்க எலிஜிபிள். ஜாப் ரெக்ரூட்மெண்ட்டுமே கொடுத்துருக்காங்க. குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பிஇ பிடெக்கில் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும், 60% மார்க் வச்சுருக்கணும். SC STனா 55% மார்க் இருந்தாலே எலிஜிபிள். அதோட அவங்க சொல்லியிருக்க ஃபீல்டில் 3 years எக்ஸ்பீரியன்ஸுமே இருக்கணும். ஓகேங்களா? இதுதான் வந்து டெஸ்ட்டு ஸ்ட்ரக்சர். ஸோ இதுவும் பேப்பர் 1 பேப்பர் 2 இன்டர்வியூ அப்படிங்கிற மாதிரி 3 ஸ்டெப்ஸும் உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? அடுத்து அசிஸ்டன்ட் மேனேஜர் ராஜபாக்ஷா. இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 30 வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. February 2, 1996 February 1, 2005 இந்த டேட்டில் பிறந்தவங்க எலிஜிபிள். நீங்கள் PhD முடிச்சிருக்கீங்கன்னா 32 வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள். SC STனா 5 years ஏஜில் ரிலாக்ஸேஷன் இருக்குது. OBCனா 3 years ஏஜில் ரிலாக்ஸேஷன் இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஜாப் ரெக்ரூட்மெண்ட் இது தான். குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 2nd class மாஸ்டர் டிகிரியில் ஹிந்தியோ அல்லது ஹிந்தி டிரான்ஸ்லேஷனோ முடிச்சிருக்கீங்க, அதில் இங்கிலீஷ் ஒரு சப்ஜெக்டாக படிச்சிருக்கீங்கன்னா எலிஜிபிள். அல்லது 2nd class மாஸ்டர் டிகிரியில் இங்கிலீஷ் வித் ஹிந்தி வந்து படிச்சிருக்கீங்க, அதில் ஹிந்தி வந்து ஒரு சப்ஜெக்டாக படிச்சிருக்கீங்கன்னா எலிஜிபிள். அதோட போஸ்ட் கிராஜுவேஷன் டிப்ளமோ டிரான்ஸ்லேஷன் வந்து முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அல்லது நீங்கள் 2nd class மாஸ்டர் டிகிரியில் சான்ஸ்கிரிட்டோ அல்லது எக்கனாமிக்ஸோ அல்லது காமர்ஸோ படிச்சிருக்கீங்க, அதில் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி ஒரு சப்ஜெக்டாக படிச்சிருக்கீங்கனாலும் எலிஜிபிள். பிஜி டிப்ளமோவில் டிரான்ஸ்லேஷன் வந்து முடிச்சிருக்கணும். ஓகேங்களா? இதுதான் டெஸ்ட் ஸ்ட்ரக்சர். உங்களுக்கு வந்து பேப்பர் 1 பேப்பர் 2 இன்டர்வியூ 3மே இருக்கும். அதோட டைம் பீரியட்லேருந்து மார்க் டீட்டெயில்ஸ்லேருந்து சிலபஸ் டீட்டெயில்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பாருங்கள். நெகட்டிவ் மார்க்குமே இருக்குது. ஓகேங்களா? அடுத்து அசிஸ்டன்ட் மேனேஜர் ப்ரோட்டோக்கால் அண்ட் செக்யூரிட்டி. 25 40 வயது வரைக்கும் இருக்கவங்க இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். அதாவது February 2, 1986 February 1, 2001 இந்த டேட்குள்ளே பிறந்தவங்க எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த போஸ்ட்டுக்கான எலிஜிபிலிட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆர்மி அல்லது நேவி அல்லது ஏர்ஃபோர்ஸில் ஆஃபீஸராக 10 years மினிமம் 10 years ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பிடபிள்யூடி கேட்டகிரினா 5 years ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே எலிஜிபிள். ஓகேங்களா? ஸோ இந்த போஸ்ட்டுக்கு மட்டும் உங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாமினேஷன் அண்ட் இன்டர்வியூ இருக்கும். ஓகேங்களா? ஆஃப்லைன் எக்ஸாமினேஷன்ஸ் கிடையாது. அந்த ஆன்லைன் எக்ஸாமினேஷனில் டெஸ்ட் ஆஃப் ரீசனிங், இங்கிலீஷ் லாங்குவேஜ், ஜென்ரல் அவேர்னஸ்ஸு, ப்ரொஃபஷனல் நாலேஜ் இது ரிலேட்டடாக உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும் 200 மார்க்குக்கு. அப்புறம் இன்டர்வியூ வந்து 35 மார்க்குக்கு நடக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா SC ST பிடபிள்யூடி கேட்டகரிக்கு ₹100 ஃபீஸு, அதோட 18% GST நீங்கள் பெய்ட் பண்ணணும். இதுவே ஜென்ரல் கேட்டகரி OBC EWSஆ இருந்தால் ₹600 ஃபீஸு, அதோட GST 18% சேர்த்து நீங்கள் பெய்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சேலரியை பொறுத்த வரைக்கும் கிரேட் A ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கு பேசிக் பே 62,500, கிரேட் B ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கு பேசிக் பே 78,450. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பேசிக் பே மட்டும்தான். அலோன்சஸ்லாம் சேர்த்து உங்களுக்கு ஃபஸ்ட் மந்த் சேலரி 1 lakh மேலே கிடைக்கும். ஓகேங்களா? ப்ராபஷன் பீரியட் 2 years சொல்லியிருக்காங்க. தேவைப்பட்டால் உங்களுக்கு 4 years வரைக்கும் ப்ராபஷன் பீரியட் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்ஸ் இந்தியாவில் உங்களுக்கு எங்கே வேணாலும் போஸ்டிங்ஸ் இருக்கலாம். ஓகேங்களா? February 26 வரைக்கும் இந்த போஸ்ட்டுக்கு ஆன்லைனில் விண்ணப்பிச்சுக்கலாம். இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஹெல்ப் ஃபெசிலிட்டிக்கு ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த லிங்க்கில் போய்ட்டு உங்கள் டவுட்டை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். எக்ஸாமினேஷன் சென்டர் பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் நீங்கள் இதோட எக்ஸாம்ஸ் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எப்படி அப்ளை பண்ணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் கொடுத்துருக்காங்க. www.rbi.org.in இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் ஆன்லைனில் விண்ணப்பிச்சுக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹவு டு அப்ளை ஆன்லைன் சொல்லி டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணணும், உங்களோட ஃபோட்டோகிராஃபு, அதேமாதிரி சிக்னேச்சரு, லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷனு, ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் இதெல்லாமே என்ன சைஸில் என்ன ஃபார்மேட்டில் எப்படி அப்லோட் பண்ணணும், இந்த மாதிரி A to Z எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷனுமே கொடுத்துருக்காங்க. இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி நீங்கள் ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா சிலபஸ் டீட்டெயில்ஸ். ஓகேங்களா? இந்த போஸ்ட்டுக்கு ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் தனித்தனியாக உங்களுக்கு சிலபஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி லீகல் ஆஃபீஸர், மேனேஜர், அசிஸ்டன்ட் மேனேஜர்னு சொல்லி தனித்தனியாக ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு டிசிப்ளினுக்கும் இங்கே வந்து சிலபஸ் டீட்டெயில்ஸ் கிளியராக கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா பர்மனெண்ட்டான ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்ஸ் இந்தியாவில் உங்களுக்கு எங்கே வேணாலும் இருக்கலாம். இதோட லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.